வாகனத்தை செஞ்சு கொடுத்தா தான் ஒரு கோயிலுக்கு போகிறதுல வந்து 1000 பேர் பார்க்குற ஒரு சாமி இது. ஒருத்தர் வந்து ஐயோ இது நல்லாதுன்னு சொன்னால் எங்களுக்கு ரொம்ப மனசங்கடம் ஆயிரும். அதனால் நம்ம வந்து ஃபுல்லாக கையில் தான் பண்ண முடியும். இப்போ எல்லா விஷயத்தையுமே மிஷினரிஸால பண்ண முடியாது. இப்போ ஒரு வாகனம் செய்கிற மாதிரி இருந்தால் அதை ஃபுல்லாக மிஷினரிஸால் பண்ண முடியாது. அது எல்லாமே கை சம்மந்தப்பட்ட வேலை தான். தேக்கு மரம் இந்த மரம்லாம் வீட்டுக்கு நிலவுகள் ஜன்னல் இந்த மாதிரி வேலைக்கு தான் தேக்கெல்லாம் நம்ம அது வந்து நல்லாயிருக்கும். அதாவது சிற்ப வேலைக்கு வந்து இந்த 3 மரங்களும் ரொம்ப விசேஷமானதுங்க. இந்த கட்டை விரல் அளவுள்ள இந்த முகத்தில் இதில் கண்ணு தனியாக, மூக்கு தனியாக, வாய் தனியாக இதெல்லாம் பிரித்து காட்டுறது எல்லாமே மிஷினரிஸ்லாம் எல்லாமே எக்ஸ்பெக்டாக செய்ய முடியாது அக்யூரேட்டாக. நான் என்னோட 19 வயசுலேருந்து வேலை செய்யும். இன்னைக்கு வந்து எனக்கு 61 வயசாகுது. 19 வயசுலேருந்து இந்த வேலை செஞ்சுட்ருக்கேன். ஓரளவுக்கு நார்மலாக போகிற மாதிரி இருக்கும். ஒரு சில டைமில் ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும். இப்போ வாடகை கொடுத்து ஆளுக்கு கூலி கொடுத்து எல்லாத்தையும் சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. ஹாய் ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நாமக்கல்னாலே ரிக் லாரி பாடிகள் இருக்குது, கோழி பண்ணை, எக்கு இதெல்லாம் தாங்க ஃபேமஸ். அந்த வகையில் நாமக்கல் மாவட்டத்தில் இன்னொன்று ரொம்ப ஃபேமஸுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா சிற்பக்கலை தான். சிற்பக்கலையிலையும் அதுலேயும் கையில் செய்கிற சிற்பக்கலை ரொம்ப ஃபேமஸுங்க. அதாவது நாமக்கல்ல இருந்து துறையூர் போகிற வழியில் கூலிப்பட்டிங்கிற ஒரு பிளேஸுக்கு பக்கத்தில் தான் இந்த கந்தபுரிங்கிற இடம் இருக்குது. இங்கே தான் எல்லாமே சிற்பக்கலைகள் எதுவாக இருந்தாலும் நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க. காலங்காலமாக வருஷ கணக்கில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற ஒரு இடத்துல தான் கையாலான சிற்பக்கலை, அதாவது என்னதான் சிற்பக்கலையாக இருந்தாலும் கையாலான சிற்பக்கலை தான் ரொம்ப விரும்புவாங்க. கோவிலுக்கு தேவையான குதிரைகள் அந்த வண்டியெல்லாம் சொல்லுவாங்கல்ல, கோவிலெல்லாம் அந்த தேர் மாதிரி இழுத்து, அதெல்லாமே கையால் தேக்கு மரத்தாலான செய்ய போகிறாங்க. அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்ரீ ஹரிவிஸ்வா சிற்பசாலை மற்றும் இலைப்பகம், இதில் தான் நம்ம கோவிலுக்கு தேவையான குதிரைகள்லாம் தேக்கு மூலியமாகவும் கையாலேயே செதுக்கி அந்த குதிரையை உருவாக்குறாங்க. அது மட்டும் இல்லைங்க, வீட்டுக்கு தேவையான கதவுகள் அதிலெல்லாம் டிசைன், அந்த கதவு வடிவமைப்புக்கிறது அதில் கையாலேயே சிற்பக்கலையாலேயே பண்ணுறாங்க. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம். நான் வந்து நாமக்கல் மாவட்டங்க. நாமக்கல் மாவட்டத்தில் வந்து பெருமாப்பட்டிங்கிறது எங்களோட சொந்த ஊர். இது வந்து எங்கள் வாழையாக செஞ்சிட்ருக்கோம். எங்கள் பாட்டன், அப்புறம் எங்கள் அப்பா, அதுக்கு பாடு நான், எனக்கு பாடு எங்கள் பையன். இப்போ எங்கள் தலைமுறையே இந்த வேலை தாங்க. அதாவது பெயிண்டிங்கிலேருந்து, கண்ணாடி ஒர்க்கிலேருந்து, மர ஒர்க்கிலேருந்து எதுக்குமே நாங்கள் வந்து நான் எங்கள் சன்னு நாங்களாம் செய்வோம். அதாவது ஃபினிஷிங்கிறது எங்கள் கையில் தான் வரணும். அப்போ தான் எங்களுக்கு அந்த மன திருப்தி ஆகும். சிறு குறை கூட இல்லாமல் ஒரு வாகனத்தை செஞ்சு கொடுத்தா தான் ஒரு கோயிலுக்கு போகிறதுல வந்து 1000 பேர் பார்க்குற ஒரு சாமி இது. ஒருத்தர் வந்து ஐயோ இது நல்லாதுன்னு சொன்னால் எங்களுக்கு ரொம்ப மனசங்கடம் ஆயிரும். அதனால் பார்த்து கலை நுணுக்கத்தோடு அந்த வேலையை செஞ்சு தரோம். ரொம்ப மன திருப்தி. ஆண்டவன் வந்து இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நல்லா எங்களை வச்சுருந்தா இன்னும் நல்லா செஞ்சு பையனுக்கு நல்லா டெவலப் பண்ணிவிட்டு. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, இந்த தொழிலை நீங்கள் எவ்வளோ வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கீங்க? எப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க? இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான உங்கள் அந்த ஊக்கம் கொடுத்துருக்கீங்களா? அது எப்படி எல்லாமே தெளிவாக சொல்லுங்கள். இந்த தொழிலுங்கிறது வந்துங்க, எனக்கு தெரிஞ்சு நான் என்னோடய 19 வயசுலேருந்து வேலை செய்வேன். இன்றைக்கி வந்து எனக்கு 61 வயசாகுது. 19 வயசுலேருந்து இந்த வேலை செஞ்சிட்ருக்கேன். அப்பா கிட்ட பழகிட்டேன். அவருக்கு இப்போ நான் செஞ்சிட்ருக்கேங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு தெரிஞ்சு மரம் வகைகள்னால் எந்தெந்த மரத்தில் செய்வாங்கன்னா தேக்கு மரத்தில் செய்வாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். இன்னும் எந்தெந்த மரத்துலலாம் இந்த சிற்பங்கள்லாம் எப்படி செய்கிறாங்க அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக சொன்னீங்கன்னா எங்களுக்கும் கேட்குறவங்களுக்கும் நல்லா கிளியராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வேங்க மரங்கிறது முதல் தரமான மரங்க. ஆல்ரெடி அது கொஞ்சம் கேஷ்கிளை மரம். அதுக்கு அடுத்தபடி மாவலிங்க மரங்கிற ஒரு மரத்தை நாங்கள் தேர்வு செஞ்சு செய்கிறோம். அதுக்கு அடுத்தபடி அத்தி மரங்கிற மரம். இவை 3 மரங்களும் வந்து தெய்வத்துக்கு மிக உகந்த மரங்கள், தெய்வ சக்தி வாய்ந்த மரங்கள். இது கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் அபூர்வம்தான். அதனால் நாங்கள் இதை தேடி பிடிச்சி தான் வாங்கி வந்து வேலை செய்கிறோங்க. வேற ஒன்றும் இல்லை. அதே மாதிரி இந்த தேக்கு மரம் இந்த மரம்லாம் வீட்டுக்கு நிலவுகள் ஜன்னல் இந்த மாதிரி வேலைக்கு தான் தேக்கெல்லாம் நம்ம அது வந்து நல்லாயிருக்கும். அதாவது சிற்ப வேலைக்கு வந்து இந்த 3 மரங்களும் ரொம்ப விசேஷமானதுங்க. அதுவே அந்த மரத்தில் என்னென்ன சிற்பங்களை நீங்கள் செய்வீங்க அதுவும் எங்களுக்கு சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம்
வசதியாக இருக்கும்? நீங்கள் என்னென்ன சிற்பங்கள்லாம் செய்வீங்கன்னு? வேங்கை மரம் என்பது மிகவும் சக்தி வாய்ந்த மரம். அதுக்கு உயிரோட்டம் ஜாஸ்தி. மரத்தில் தெய்வத்துக்கு செய்வதென்றால் முதல் தரமான மரம் வேங்கை. அதுக்கு அடுத்தபடியாக இரண்டாவது மரம் மாவலிங்க மரம். மூன்றாவதாக அத்தி மரம். அத்தி மரம் என்றால் பாலாலயங்கள். நம்ம திருக்கோவிலுக்கு ஒரு குடமுழுக்கு செய்வதற்காக நமக்கு இந்த பாலாலயத்துக்கு அத்தி பலகையில் அந்த அம்மனோட உருவத்தை போட்டு ரெடி பண்ணி அந்த அம்மனோட உருவத்தை அந்த பலகையில் பொறிச்சு அதை வாங்கிட்டு போய் அப்புறம் அவர் ஆச்சாரியர்லாம் அதுக்கு தெய்வத்தை அதில் இறக்கி அதுக்கு தான் பூஜை நடக்கும் கும்பாபிஷேகம் வர வரைக்கும். அதுதான் அத்தி மரத்துக்கு உண்டான பவரேஷனம். அதுக்கு படியாக மாவலிங்க மரங்கிறது வாகனம். அதாவது குதிரை வாகனம், சிங்க வாகனம், யானை வாகனம், இதுக்கெல்லாம் ரொம்ப விசேஷமானது மாவலிங்க மரம். அதுக்கு அடுத்ததாக வேங்கை மரம் என்பது இந்த மாதிரி காவடிகள், திருக்கோயில் கதவுகள், பெரிய பெரிய கோயிலில் மணிக்கதவுகள், அதில் பார்த்தீங்கன்னா அருமையான மரச்சிற்பங்கள்லாம் இருக்கும். அதாவது சக்தியோட அம்சம் அத்தனையோ இருக்கும். விஷ்ணுவோட கோயிலாக இருந்துச்சுன்னா விஷ்ணுவோட அவதாரங்கள் அத்தனையும் அதில் பொறிப்போம். சிவன் கோயிலாக இருந்துச்சுன்னா சிவனோட அந்த அவதாரம் எத்தனை இருக்கோ அத்தனையும் பொறிச்சு ஒவ்வொரு பலவைக்கும் ஒவ்வொரு அவதாரம் போட்டு வேலை செஞ்சு கொடுப்போங்க. இப்போ இந்த சிற்பங்கள்லாம் செய்யறதுக்கான அந்த கால அவகாசம் எவ்வளோ நாள் ஆகும், எவ்வளோ டைம் எடுக்கும், அதையும் சொல்லிட்டிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும். படி பார்த்தோம்னா ஒரு 3 அல்லது 4 மாத காலம் ஆகும். மரம் பூஜை பண்ணி மரத்தை வெட்டி எடுத்துகிட்டு வந்துட்டு முதல்ல ரப்படிச்சிடுவோம். ரப்படித்து கொஞ்சம் மரத்தை காய வச்சு அதுக்கப்புறம் ஃபினிஷிங் பண்ணி அதுக்கப்புறம் சுத்த வேலை செஞ்சு அப்புறம் தான் அதை உருவமாக ஒவ்வொன்றா சேர்த்து ரெடி பண்ணுவோம். இதுக்கு கம்பல்சரியாக ஒரு 3 மாதம் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா இது குதிரை வாகனம். இது ஆல்ரெடி இப்போ 1 மாதம் 2 மாதம் ஆகுதுங்க செஞ்சு ரெடியாக வச்சுருவோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கழுத்து தனி, கால் தனி, எல்லாமே ரெடியாக வச்சுருக்கோம். இது இன்னொரு 20 நாள் 25 நாள் கழிச்சு எல்லாம் ஃபினிஷிங் பண்ணி ஒவ்வொன்றாக ஜாயின் செஞ்சு அப்புறம் தான் பெயிண்ட் கண்டிஷன் வரும். பட்டி பார்த்து அதுக்கு மேலே பெயிண்ட்டு, வால் முதல் கோட்டிங் பங்கு வச்சு அதுக்கு மேலே கண்ணாடி ஏகத்தும் கண்ணாடி டிசைனுக்கு கண் மலர் இதெல்லாம் வச்சு அப்புறம் பட்டி பார்த்து முதல் கட்டமாக ஒரு 5-6 கோட்டு பெயிண்ட்டு, கம்மியாக வைத்தா கூட ஒரு 5 கோட்டு 6 கோட்டு பெயிண்ட் பண்ணி தெய்வம் இப்படி தான் இருக்கும் என்றால் தெய்வம் அந்த மாதிரி தான் இருக்கணும் அந்த ஒர்க்கு. அப்போ தான் அது நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருக்க இந்த சிற்பத்தோட பேர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது என்ன மரம்? இந்த குதிரை வாகனம் சொல்கிறாங்கல்ல, குதிரை வாகனத்தோட முகம். இந்த முகத்தை தான் இப்போ நாங்கள் உருவாக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இதோட அளவு பார்த்தீங்கன்னா மேலே 3 இன்ச்சு, அது கீழே பட்டை 1 இன்ச்சு, அது கீழே ஒரு 7 இன்ச்சு, 7 கீழே அந்த வாய்ப்பகுதி ஒரு 5.5 இன்ச்சு. இது இதில் அளவு தான் ரொம்ப முக்கியம். இந்த அளவில் எது மாறினாலுமே அந்த முகத்துக்கான உண்டான அமைப்பு வரவே வராதுன்னு வச்சுக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக வச்சு கம்மியாக வேணால் குறைச்சிக்கலாம். ஆனால் குறைச்சிட்டோம்னா மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. இரும்பாக இருந்தால் ஒட்ட வச்சுக்கலாம், ஆனால் மரத்தை ஒட்ட வைக்க முடியாது. அதனால் இந்த அளவுகள்லாம் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டா தான் எந்த ஒரு வாகனமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, புதுசாக செய்கிறப்போ அந்த அளவு கரெக்டாக இருந்தால் தான் நம்ம மனசு இங்கே தோன்றது அந்த வாகனமாக அங்கே டெலிவரி ஆகும். அதான் இப்போ நம்ம மிஷின் மூலியமாக தயாரித்து வர சிற்பத்தை தான் மக்கள் விரும்புகிறாங்களா, இல்லை கையால் செய்கிற வர சிற்பத்தை தான் மக்கள் விரும்புகிறாங்களா? இது உங்களுக்கு தான் தெரியும், அதை பற்றி என்னன்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக இப்போ இருக்க டெக்னாலஜி எல்லாமே மிஷினரிஸாக தான் போயிடுச்சு. இப்போ எந்த வீட்டுக்கும் ஒரு வீட்டுக்கு டோர் போடணுன்னா கூட அப்போல்லாம் கையால் டிசைன் போடவங்க இருந்தாங்க, அதனால் மேக்ஸிமம் போட்டு கொடுத்தாங்க. அதனால் அப்படியே எடுத்து மாட்டினாங்க. இப்போ மிஷினரிஸ் வந்துச்சுனால முக்கால்வாசி எல்லாருமே மிஷினரிஸில் தான் கொடுத்து டிசைன் போடுறாங்க. டிசைன் போட்டு அப்படியே மாட்டிக்கிறாங்க. ஆனால் இந்த பிளைன் டிசைனுக்கு நம்ம கையால் போடணும், அது மிஷினரிஸ்லேயே கொடுத்து போட்டுக்கிறாங்க. ஆனால் ஒரு சின்ன சின்ன மைனூரிட்டான விஷயம் எல்லாமே மிஷினரிஸால் பண்ண முடியாது. அதனால் எல்லாமே ஃபினிஷிங் நீட்டாக வேணும்னா நம்ம ஃபுல்லாக கையில் தான் பண்ண முடியும். இப்போ எல்லா விஷயத்தையுமே மிஷினரிஸால் பண்ண முடியாது. இப்போ ஒரு வாகனம் செய்கிற மாதிரி இருந்தால் அதை ஃபுல்லாக மிஷினரிஸால் பண்ண முடியாது. அது எல்லாமே கை சம்மந்தப்பட்ட வேலை தான். இங்கே இப்போவுமே மக்களில் நல்லா தெளிவானவங்க என்னென்னா யோசிப்பாங்கன்னா, மிஷினரிஸை விட கை வேலைக்கு ஃபினிஷிங் அதிகம். இப்போ மிஷினில் போட்டால் ஒரு 3 ஹவர்ஸில் ஒரு டோர் போட்டு முடிக்கலாம்.
ஆனால் கையில் போட்டோம்னா 2 நாள் இல்லை 3 நாள் ஆகும் ஒரு டோர் போட்டு முடிக்கிறதுக்கு. ஆனால் அந்த டைமை பார்க்குறவங்க வந்து அந்த டைம் பிரச்சனை இல்லை அப்படி பார்க்குறப்போ அந்த ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். உங்களை அது வந்து அந்த என்ன டிசைன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அந்த டிசைன் அப்படியே அவங்களுக்கு கிடைக்கும். ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும், வேலையும் சூப்பராக இருக்கும்னு வச்சு. இப்போ அந்த மரத்தில் என்னென்ன சிலைகள் செஞ்சுருக்கீங்க, என்னென்ன மரத்தில் செஞ்சீங்கன்னு நம்ம கேட்டிருந்தோம்ல, அதை தான் அண்ணன் இப்போ பண்ணிட்டு இருக்காரு. அந்த சிலையை பற்றி நம்ம அண்ணன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம். எந்த மரத்தில் செஞ்சாங்க, என்ன சிலைகள்லாம் இருக்குது, அதை பற்றி நம்ம கேட்டுக்கலாம் வாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முருகன் சிலை, விநாயகர் சிலை செஞ்சுருக்கோம். இப்போ வந்து விநாயகர் சிலை வந்து கருங்காலி மரத்தில் செஞ்சது, பியூர் கருங்காலி மரம். இது வந்து நல்லா கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்து மரம். அதனால தான் இந்த அளவுக்கு சேவு கிடைக்கும் உங்களுக்கு. இல்லைன்னா ரொம்ப பிஞ்சாக இருந்துச்சுன்னா இந்த கலர் சேவு உங்களுக்கு கிடைக்காது. இது வந்து விநாயகர் சிலை. இது வந்து வேங்க மரத்தில் செஞ்சது. இது வந்து முருகன் சிலை. இது எல்லாமே கையிலே ஒர்க் பண்ணுது. இது வந்து மிஷினரிஸில் கொடுத்தா அவ்வளோ சீக்கிரம் உங்களால் மிஷினரிஸில் பண்ண முடியாது. அப்படி பண்ணாலும் அந்த அளவுக்கு ஃபினிஷிங் இருக்காது. அதை மிஷினரிஸ்லேயே பண்ணாலுமே அதை மறுபடியும் நம்ம கையில் வந்து ரீஒர்க் பண்ணால் தான் அந்த இப்போ இந்த கட்டை விரல் அளவுள்ள இந்த முகத்தில் இதில் கண்ணு தனியாக, மூக்கு தனியாக, வாய் தனியாக, இதெல்லாம் பிரித்து காட்டுறது எல்லாமே மிஷினரிஸ்லாம் எல்லாமே எக்ஸ்பெக்டாக செய்ய முடியாது அக்யூரேட்டாக. ஆனால் வந்து நம்ம கையில் மட்டும்தான் இந்த கட்டை விரல் அளவில் எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து காட்டுனா அது கையில் மட்டும்தான் செய்ய முடியும். அதுதான் கையில் செய்யறதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலே அதுதான். கையில் செஞ்சால் மட்டும்தான் எல்லாத்தையுமே தனியாக காட்ட முடியும், வேலையும் நீட்டாக இருக்கும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெறும் சிற்பத்தை மட்டும் செய்கிறது மட்டும் இல்லாமல் கோவிலோட கதவுகளும், கோவில் கதவு, நம்ம கோவில் முன்னாடிலாம் கதவுலாம் வச்சுருப்பாங்களா, அந்த மாதிரி கதவோட டிசைனும், வீட்டுக்கு உண்டான கதவோட டிசைனும், ஜன்னல், இது மாதிரி எல்லா இதுவுமே இவங்க செய்கிறாங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கோவில் கதவுகள். இந்த டிசைனில் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. எவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள். மக்களே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அவங்க கடைக்குள்ளே தான் இருக்கோம். அவங்க கடை தான் அதை நம்ம பார்த்துட்ருக்கோம். அவங்க கடையில் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், எல்லா திங்ஸும் அப்படி இப்படி எல்லாமே கரெக்டாக இருக்கும். இது வந்து இதை அவங்க வந்து அவுட்புட்டாக கொண்டு வரப்போ தான் நமக்கு சூப்பரான ஒரு கண்ணுக்கு பிரதிபலிக்கிற விதமாக எல்லாமே நல்லா இருக்குது. இதெல்லாம் தான் அவங்களோட கடை. இப்போ நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க எல்லாமே மரங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் மரத்துலேருந்து அப்படியே கட் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. இதை சிற்பமாக மாற்றுறது தான் உங்களோட முக்கிய பணியாகவே இருக்குது. இதை எவ்வளோக்கு அழகான வடிவமாக கொண்டு வராங்கன்னா அவங்க கையில் தான் அந்த ஒரு இதே இருக்குது. நம்ம பட்டறையெல்லாம் பார்த்தாங்கன்னா இப்போ சிற்பம் தான் மேக்ஸிமம் அப்படிங்கிறதுனால ஒரு நிலையான வருமானம் கிடையாது எங்களுக்கு. இப்போ ஒரு கோயிலில் திருவிழா போட்டால் மட்டும்தான் நம்மளோட சீசன் டைம், இப்போ சித்திரை மாதம், வைகாசி மாதம், ஆடி மாதம் வரையும் ஓரளவுக்கு, பங்குனி இந்த டைமில் மட்டும்தான் வேலை கொஞ்சம் பீக்காக இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நார்மலாக போகிற மாதிரி இருக்கும். ஒரு சில டைமில் ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும். இப்போ வாடகை கொடுத்து, ஆளுக்கு கூலி கொடுத்து எல்லாத்தையும் சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு நிலையான வருமானம் வேணுங்கிறதுனால அதில் ரெடிமேடாக செஞ்சு வைக்கிறேன்னா அதுக்கு வந்து கொஞ்சம் மூலதனங்கிறதுக்கு வந்து கடன் வசதி கொஞ்சம் வந்து தமிழக அரசு வந்து கொஞ்சம் கடன் வசதி ஏற்படுத்தி கொடுத்தாங்கன்னா இது ரொம்ப நல்லா இருக்கும்னு கேட்டுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிற்பக்கலை, அதாவது கையால் ஆகிற சிற்பக்கலை பற்றி நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்க அப்பாவாக இருக்கட்டும், அவரை தொடர்ந்து அவங்களோட மகன்கிட்டையும் நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இது நமக்கு இனி வரப்போகிற சங்கதிகர்களுக்கும் இது கேட்டு பார்க்குறதுக்கு நல்ல ஒரு வசதியாக இருக்கும், நல்ல ஒரு மெசேஜாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இனி அடுத்த வீடியோலையும் நம்ம இந்த மாதிரி நல்ல விஷயங்களை பார்க்கலாம். ஏன்னா இப்போ இவர் மாதிரி நிறைய சிற்ப கலைஞர்கள் தெரியாமல் கூட இருக்காங்க, நமக்கு வெளியே தெரியாமல் இருக்காங்க, அவங்களோட திறமைகள்லாம் தெரியாமல் இருக்குது. இதை நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி அவங்களோட திறமையை நாங்கள் காட்ட போகிறோம். இந்த வீடியோவை தொடர்ந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல வீடியோவை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai.